ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரோ ஆப் மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கி திரும்ப எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சிருந்தேன். பட் ஏன் 2 நாளைக்கு முன்னாடி போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டாக போய்ட்டுருக்க ஒரு கம்பெனியும் லாஸாக போய்ட்டுருக்க ஒரு கம்பெனியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 2 கம்பெனிக்கும் 2 நாளையில் எவ்வளவு வித்தியாசங்கள் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் போடலை. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி 2 கம்பெனியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் தெளிவாக நான் காட்டுறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு க்ரோ அப்ளிகேஷனுக்கு அப்டேட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட க்ரோ ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் க்ரோ ஆப்பை ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டாப்பில் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்கும் டாப்பில். இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிய பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டாக்ஸ், அதாவது ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாமல் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் எந்தெந்த கம்பெனி, அந்தந்த கம்பெனியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஸ்டாக்ஸில் அதிகமாக, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அல்லாமல் தெரியாமல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை இழந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, பெரிய ஆளானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ஷேர் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் கெயின் எவ்வளவு, மேனேஜர் எவ்வளவு, அதோட கேப் எவ்வளவு, மார்க்கெட் கேப் எவ்வளவு, எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை விட முக்கியமாக ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லாபத்தை எடுக்கக்கூடியதான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது. எக்கச்சக்கமான பேர் வந்து அதிகமான லாபம் ஏர்ன் பண்ண இடம்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் தான். அதே மாதிரி நிறைய பேர் கீழே விழுந்தவங்களும் இருக்காங்க, அதையும் மறந்துடாதீங்க. ஸோ நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் க்ரோ ஆப் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களோட நிஃப்டி சென்செக்ஸ் இருக்கும். ஸோ அதான் டாப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 டேயாக டாப்பில் வந்த ஷேர்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதிலெல்லாம் வந்து டாப்பில் வந்த ஷேர்ஸ் எல்லாம் 1 by 1 இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டாப் லாஸர், அதாவது லாஸ்ட்டில் நாளில் டாப் லாஸரான கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியாக ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதில் வந்து கம்பெனி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே ஷேர்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கம்பெனி ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5333 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 806 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த கம்பெனியில் வந்து ஷேர் வேல்யூ கம்மியாக இருக்குது, இந்த கம்பெனியில் வந்து ஷேர் வேல்யூ அதிகமாக இருக்குது, இது பெரிய கம்பெனியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடக்கூடாது. ஷேர் வேல்யூ கம்மியாக இருந்தாலும் அந்த கம்பெனி பெரிய கம்பெனியாக இருக்கும். நீங்கள் பெரிய கம்பெனியாக சின்ன கம்பெனி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்கெட் கேப்பை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டாலே ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். அது சின்ன கம்பெனியாக பெரிய கம்பெனி அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஷேர் வேல்யூ வச்சு மட்டும் அது பெரிய கம்பெனி அப்படிங்கிறத முடிவு எடுத்துடாதீங்க. சரி, இப்போ நம்ம இதில் ஸ்டாக்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போது டாப் கெயினில் இருக்க இந்த கம்பெனி ஷேர் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் வேல்யூ வந்து டாப்பில் இருக்கும். லாஸ்ட் 1 டேயில் வந்து எவ்வளோ லாபம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1 டே பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. கீழே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1 வீக் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்போது 1W இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனியோட, இந்த ஷேரோட 1 வீக் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்னு இருக்கும். அடுத்து 1 மந்த் இருக்கும். அதுக்கப்புறம் 1 இயர், 3 இயர், 5 இயர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதோட மார்க்கெட் கேப், அதாவது எல்லா ஷேர்ஸோட மார்க்கெட் கேப், அதாவது கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஸோ கீழே போட்டிருப்பாங்க கம்பெனி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதில் வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள், ரேஷியோ போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் இந்த மார்க்கெட் கேப் பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து எந்த அளவு பெரிய கம்பெனி அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அபவுட் தி கம்பெனி அப்படின்னு இருக்கும். அதில்
மேனேஜிங் டைரக்டர் பேர், பவுண்டட் எந்த வருஷம் வந்து பவுண்டாக இருக்குது, ஸோ எல்லாமே வந்து இருக்கும். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லா டீட்டெயிலும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக டீட்டெயிலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ எல்லாம் பார்த்துட்டீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த ஷேர் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கீழே பைன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பைங்கிறத கிளிக் பண்ணதும் அதோட ப்ரைஸ் வந்து கீழே வரும். மேலே டாப்பில் வந்து நீங்கள் எத்தனை ஷேர் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ நான் வந்து 1 கொடுத்துருக்கேன். 1 கொடுத்தேன்னா ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 5333 வரும். ஸோ இதில் நீங்கள் 2 ஷேர் வாங்க போகிறீங்கன்னா 2 கொடுத்துக்கலாம். எத்தனை ஷேர் வாங்க போகிறீங்களோ அதை இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க, எத்தனை ஷேர் அப்படிங்கிறத. ஷேருங்கிறத ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஷேர் நான் வாங்குறதுக்கு வந்து 5333 வரும். இதுவே நான் 2 ஷேர் கொடுத்தேன்னா 10666 வரும், 0.70 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 நான் கொடுத்துருக்க வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் வித்தியாசமாக இருக்காது. என்ன காரணம்னா இப்போ என்னோட இந்த க்ரோ ஆப்பில் வந்து இந்த ஷேர் வாங்குறதுக்கான பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக காட்டுது. கீழே பார்த்தீங்களான்னு தெரியும், அவைலபிள் அமௌண்ட் இஸ் நாட் எனஃப் அப்படின்னு வரும். ஸோ எனக்கு அமௌண்ட் இருந்துச்சுன்னா கீழே ஆட் மணி டு பை அப்படின்னு கீழே இருக்க இடத்துல வெறும் பை மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ அமௌண்ட் இல்லாததுனால வெறும் அமௌண்ட் ஆட் மணி டு பை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் இப்போ வாங்கணும்னா கீழே பை மட்டும் இருக்குது இந்த இடத்துல, அந்த இடத்துல பை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து பை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. பேக் மெயின் ஹோம் பேஜுக்கு வந்துட்டு மேலே ஸ்டாக் அதில் கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே 2வது ஆப்ஷனாக டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டேஷ்போர்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் வந்து மொத்த டீட்டெயில், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டீட்டெயில் மொத்தம் நீங்கள் இதில் தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கம்பெனி ஷேரில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் டாப்பில் வருது பாருங்கள், இன்வெஸ்டட். நான் வந்து 439 ருபீஸ் வந்து இதுவரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். கரண்டாக அதோட வேல்யூ என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 440 ருபீஸில் இருக்குது, 440.15. ஸோ எனக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோட ப்ராஃபிட்டு 0.75 ருபீஸ். 2 டேஸ் தான் நான் இந்த 2 கம்பெனிலையும் வந்து இந்த 2 ஷேரையும் வாங்கினதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.75. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டுடே ரிட்டர்ன்ஸ், அதாவது இன்னையோட என்னோட ரிட்டர்ன்ஸ், அதாவது நான் வாங்கின ஷேரோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா +4.50, அதாவது 0.9% வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2 ஷேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 கம்பெனி எப்படி நான் செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ராஃபிட்டாக போய்ட்டுருக்க கம்பெனி, ஒன்று கொஞ்சம் இறங்கி லாஸாக போய்ட்டுருக்க கம்பெனி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 கம்பெனி நல்ல கம்பெனி அப்படி கெட்ட கம்பெனி அப்படி நீங்கள் டிசைட் பண்ணவே பண்ணாதீங்க. நான் எதுக்காக இந்த 2 கம்பெனிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க கம்பெனியில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன். அதோட ஷேரோட வேல்யூ நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 314, அதாவது 314 ரூபா. இன்றைக்கி அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 316 ரூபா. இதோட 316 ரூபா 50.50. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை நான் வாங்கி 2 நாள் ஆகுது. 2 நாளில் ஒரு ஷேருக்கு 2 ருபீஸ் வந்து அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஸோ இதான் அதான் இந்த ஷேரோட இப்போதைய கண்டிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது அதோட ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 125.10. அது இப்போ பார்த்தீங்கன்னா 123.65, கிட்டத்தட்ட 2 ருபீஸ் பக்கத்தில் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ இது இப்போ 2ஐயும் கம்பேரிஷன் பண்ணும்போது உங்களுக்கு புரியுது. ஸோ இப்போது டாப்பில் வந்து 1க்கு வந்து நமக்கு வந்து 2 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு, 2வதுக்கு வந்து 2 ருபீஸ் வந்து 2 நாளில் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 2ஐயும் நான் வந்து ப்ராஃபிட் லாஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்னு சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நல்லா தெரிஞ்ச ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணாமல் நீங்கள் 2 கம்பெனியை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி அடி வாங்கினாலும் இன்னொரு கம்பெனி ஷேரில் வந்து நீங்கள் வந்து லாபத்தை ஈட்டிக்கலாம் அப்படிங்கிறதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று லாஸு ஒன்று ப்ராஃபிட்டாக போனாலுமே ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா +தான் இருக்குது, மைனஸ் ஆகலை. ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்குன்னு சொல்லலாம்.
ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோட ரொம்ப நம்பிக்கை இந்த கம்பெனி கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரே கம்பெனியில் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி 2 கம்பெனி இந்த சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இட்ஸ் ஓகே. உங்களுக்கு இது ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம வாங்கிட்டோம், இதை வந்து சேல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த 2ஆவதாக இருக்க இந்த கம்பெனி ஷேரை வந்து இப்போ சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் கீழே 2 டீட்டெயில் வரும் பார்த்தீங்க, செல் பை அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீ வாங்கிக்கணும்னா பை கிளிக் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா சேல் இருக்கும், செல்லை கிளிக் பண்ணுங்கள். செல் கிளிக் பண்ணுறேன்னா நீங்கள் செல் கிளிக் பண்ணதும் அந்த ஷேரோட கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது வரும். ஸோ டாப்பில் நீங்கள் எத்தனை ஷேர் விற்க போகிறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். நம்ம ஒரு ஷேர் தான் வாங்கியிருக்கோம், அந்த ஒரு ஷேரை விற்க போகிறோம். அதுக்கு 1 கொடுத்துருங்க. 1 கொடுத்ததுக்கப்புறம் கீழே செல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதும் உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அந்த செல் பண்ண அமௌண்ட் வந்து நீங்கள் ரிட்டனாக உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரோ அக்கௌண்ட்டில் வந்து ஏறிடும். திரும்ப நீங்கள் அதை வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதான் செல் ப்ராசஸ். ஸோ இப்போ நீங்கள் செல் ஆனது வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கா, அதாவது க்ரோ அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு கீழே யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் எண்டில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டா இந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்களோட அமௌண்ட் இருக்கும், இதில் ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுலேயும் தெரிலனா அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த அமௌண்ட் பாரை கிளிக் பண்ணதும் உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே வரும். இப்போ பாருங்க, கடைசியாக டிபி சார்ஜஸ் வந்து எனக்கு மைனஸ் பண்ணியிருக்காங்க. ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்டாக், அதாவது வந்து நான் ஸ்டாக்கை சேல் பண்ண அமௌண்ட் வந்து 140 rupees வந்து கடைசியாக சேல் பண்ணியிருக்கேன். அதுக்கு 140 rupees வந்து என் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கு. பெய்ட் ஃபார் ஸ்டாக், அதாவது வந்து 439 rupeesக்கு வந்து நான் ஸ்டாக் வாங்கியிருக்கேன், அது மைனஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது மூலமாக நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படிங்கிறத சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதும் அதை வாங்கி எப்படி சேல் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் மூலம் வாங்கி சேல் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.